என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? அதுவாப்பா, இப்பதான்ப்பா உன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். என்னது வீட்டுக்கு போனியா? எதுக்கு நீ வீட்டுக்கு போன? நீ எப்பவுமே ஈவினிங்ல இந்த ஹோட்டலுக்கு வந்தப்ப நம்ம ரெண்டு பேரும் நம்மளுக்கு பிடிச்சது எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தானே வீட்டுக்கு போவோம். ஆமா, உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நோட்டம் இடலான்னு போனேன். பார்த்தா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? சரி, அதை பற்றி அப்புறம் பேசலாம். எனக்கு ஒரு 2 பிளேட் பிரியாணி ஆர்டர் பண்ணேன், ஒரு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணிவிடு. சரியாப்பா? சரிம்மா, உனக்கு இல்லாததா? இரு, வெயிட்டர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவர் வந்தவரை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம். வீட்டில் என்ன நடந்தது முதல்ல சொல்லுங்க. அது வந்துப்பா, உன் மேலே உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் ஒரே கம்ப்ளைண்ட்டு. நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு உன்னை பற்றி தப்பு தப்பாக என்கிட்ட வந்து சொன்னாங்கப்பா. அப்படியா? லக்ஷ்மி என்னை பத்தி தப்பா பேசினாளா? இரு, நான் வீட்டுக்கு போய் அவளை கவனிச்சுக்கிறேன். ஏப்பா கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பா, சொல்கிறத முதல்ல கேளு. என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்ற அளவுக்கு அவளுக்கு எங்க இந்த தைரியம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதான் பக்கத்து தெருவில் அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறாளே அண்ணன், அவள் கொடுக்குற தைரியம் தான் எல்லாம். சரி, என்னம்மா சொன்னா அவ? அதாவது நீ வேலை வெட்டிக்கு போகிறது இல்லையா, வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கறது இல்லையா, ரெண்டு கூட உன்னை கட்ட சொல்கிறாப்பா. 3 மாதம் நீ ரெண்டு கட்டல, அந்த பணத்தை நீ கொடுக்கணுமா, இல்லைனா ஓனர் காலையில் வந்து திட்டிட்டு போனாராம் 2 நாள் வீட்டு காலி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா. நீ பெற்று வச்சிருக்கே குட்டி சேத்தான், அதுவும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப தாளம் தட்டுது. ஆமா, பிள்ளையும் அவளை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கா. அது நான் சொல்ற ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது. சரிப்பா, எனக்கு ஒரு டவுட்டு. நீ எந்த பணமும் சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்து போய் கொடுக்க மாட்டேங்கிற. இப்போ நம்ம தினமும் இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து சாப்பிட்றோமே, இதுக்கு எங்கேருந்து பணம் வருது? அதுவாம்மா, நான் என்னோட செட்டில்மெண்ட் பணத்தெல்லாம் சங்கர் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்ல. அவன் எனக்கு மாதம் ஆனால் 10,000 ரூபாய் கொடுத்துருவான். ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல. அந்த பணத்தெல்லாம் அவன் ஏதோ ட்ரேடிங்கில் போடுறானா, அதுலேருந்து வர பணத்தை மாதம் மாதம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 5 மாதத்துல அந்த பணம் டபுள் ஆகிடும். அதுக்கப்புறம் மாதம் எனக்கு 20,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். சரின்னு அவன்கிட்ட தான் எல்லா பணத்தையும் கொடுத்து வச்சிருக்கேன். பரவாயில்லையே, வேலை செய்யாமையே உனக்கு மாதம் ஆனால் 10,000 ரூபாய் கொடுத்துட்றானே அவன். இன்னும் 20,000 30,000 வந்தால் ரொம்ப நல்ல விஷயமா தான்ப்பா இருக்கும். இதை பற்றிலாம் அவன்கிட்ட நான் எதுவும் சொல்லலம்மா. சொன்னால் அவன் ஒரு ஃப்ராடுன்னு திட்டுவா. அதுவும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சா வீட்டு செலவுக்கு என்கிட்ட எல்லா காசையும் வாங்கிடுவான். அப்புறமா எல்லா பணத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவகிட்ட தான் நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கணும். சரிப்பா, இப்போ வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்கிறான், இப்போ என்னதான் வழி? விடுமா, அவள் கல்யாணத்துக்கு நிறைய நகை போட்டுட்டு வந்திருக்கால, அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கும். அது எதனா விற்று வாடகை கட்டணும். இல்லைனா அவள் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி வாடகை கட்டுவா. நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்ல. அவளாச்சு அவன் பையனாச்சு. பா, அந்த சங்கர் ஏதோ ஃப்ராடுன்னு சொல்கிறாளேப்பா, அதெல்லாம் உண்மையா? அவளுக்கு நான் உட்காந்த இடத்துலயே பணம் சம்பாதிக்கிறேன்னு போறாமம்மா. அதனால தான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. சரியான குருவி மூலக்காரி. பார்த்து உஷாராக இருந்துக்கோப்பா. அப்புறமா ஃபோன் பண்ணி அவங்க அம்மா அப்பா கிட்ட நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறா. அவளுக்கு என்னோட சுயரூபம் தெரியாததுனால உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இதெல்லாம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, அப்புறம் எந்த விஷயத்தையும் அவன் என்கிட்டயே சொல்ல மாட்டான். அப்போ கூட என்னை பற்றி தப்பாக பேசுகிற அளவுக்கு அவளுக்கு எங்கே தைரியம் வந்திருக்கு? இன்னைக்கு போய் அவர் ஒரு வழி பண்ண போகிறேன் நான். சரி, சாப்பிட்ற நேரத்துக்கே இப்படி கோவமாக இருக்க. நம்ம நிம்மதியாக ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனால் என் மருமகன் தொல்லை அங்கே தாங்க முடியல. நானும் வீட்டில் வந்து தங்கிக்கலான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு நிலமை சரியில்லை. எனக்கு சங்கர் இன்னும் நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். நான் சொந்த வீடுன்னு கட்டிட்டேன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போய் என் கூடயே வச்சுக்கிறேன். நீங்கள் எதுக்கு தங்கச்சி வீட்டில் போயிட்டு அவமானப்பட்டு இருக்கீங்க? தங்கச்சி புருஷன் கொஞ்சம் கோவமான ஆள் தான், அது எனக்கே தெரியும். ஆடா ஆமாப்பா, நான் என்ன செஞ்சு வச்சாலும் அந்த ஆள் என்னை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கான். அது பத்தாததுக்கு நான் தான் உன் தங்கச்சிக்கு எல்லாம் சொல்ல வச்சு சண்டை மூட்டி விட்றேன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கும் அங்கே இருக்க ரொம்ப பிடிக்கலப்பா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வீடு வாங்கிடு, நான் உன் கூடயே வந்து செட்டில் ஆகிடுறேன். சரி சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும். நம்ம 100 வருஷம் நல்லா இருக்கும்.